இருக்கிறீரப்பா. இந்த புதிய ஆண்டுக்குள் நான் பிரவேசிக்க போகிறேனே தகப்பனே, நீர் என்னோடு பேசினால்தான் நான் புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க முடியும். உம்முடைய மெல்லிய சத்தத்தை நான் கேட்க வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி போராடி ஜெபித்தேன். ஒருவேளை ஒரு புதிய வருஷத்தில் நம்ம சபைகளுக்கு ஆராதனைகளுக்கு செல்லும்போது நம்ம அநேக கமிட்மெண்ட் பண்ணுவோம். ஆண்டவரே, கடந்த வருஷம் நம்ம முதல்ல ஷர்மி சொல்லிட்டா, ஆண்டவரே நல்லாவே நான் பைபிள் வாசிக்கலை, நான் ஜெபம் பண்ணலை, நான் உபவாசிக்கலை, நான் கூட்டங்களுக்கு போகலை, என்னை அழைச்சாங்க, அதை கூட நான் நிர்விசாரமாக தள்ளிட்டேன், கூப்பிட்டு பார்த்தாங்க, எனக்கு ஆடு போட்டு பார்த்தாங்க, எதுவுமே நான் சட்டை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ இருக்கும். ஆனால் ஆண்டவர்கிட்ட கமிட் பண்ணுறேன்னா, இந்த ஆண்டு என்ன தெரியுமா, நான் என்ன கமிட்மெண்ட் பண்ணேன், ஆண்டவரே எனக்கு வேறு ஒன்றுமே வேண்டாம், இந்த ஊழியத்தை செய்கிறதுக்கு இந்த சரீரத்தில் ஒரு பலத்தை கொடுங்கன்னு தான் கேட்டேன். ஒரு பலத்தை எனக்கு கொடுத்துருங்க, உம்முடைய பரலோகத்தின் பலன் எனக்குள்ளே இறங்கட்டுன்னு சொல்லி தான் ஆண்டவரிடத்தில் போராடி ஜெபித்தனால தான் கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் முன்பாக என்னை நிற்க வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை எடுத்து நாம் வாசிப்போம். யோனா எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். யோனா யோனா ம் 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 சரி, அதே மாதிரி சங்கீத எழுதின புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. ம் ம் இல்லைப்பா, சகோதரி வாசரை 42:7 கரெக்டு. உமது மதகுகளின் இறைச்சலால் கூப்பிடுகிறது, உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என்மேல் புரண்டு போகிறது. அடுத்த ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் எழுதின புஸ்தகம் 88ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ம் ம் சரி, இத்தனை வசனத்தை படித்தோம். இதில் என்ன வருது? இதில் என்ன வருது? எத்தனை வசனம்? 3 வசனத்தை நம்ம படிச்சிட்டோம். சத்தமாக சொல்லுங்க. அலைகள் என்ன செய்யுது? புரண்டோடி வருது. யோனாவை ஆண்டவர் எங்கே போக சொன்னார்? நினிவேக்கு போக சொன்னார். அவன் எங்கே போனான்? தர்சீஸுக்கு போனான். ஆண்டவர் அப்போ கூட அவனுக்கு இரக்கம் பாராட்டி அவனுக்கு ஒரு மீனை ஆயத்தம் பண்ணி அவனை கடலில் தள்ளி விட்டாலும் மீனுக்குள்ளே இருந்து அவன் அழிஞ்சு போகாமல் ஆண்டவர் பாதுகாத்தார். அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, ஆழத்திலே என்னை தள்ளி விட்டீரான். அவன் என்ன செஞ்சான்றதை அவன் மறந்து போயிட்டான். அலைகளிலே ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இன்னைக்கு ஒரு அலைகள் எதில் வரும்? கடலில் வரும். கடல் அலை மேலே அலை அடித்து கொண்டே வரும். அப்படி தான் என்ன பண்ணுறான் யோனா சொல்கிறான், உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் என்மேல் புரண்டது. புரண்டாலும் ஆண்டவர் அவனை என்ன செய்தார்? பாதுகாத்தாரு, காப்பாற்றினார். அடுத்து பாருங்க, தாவீது சொல்ற, உமது மதுகளின் இறைச்சலான ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிற உமது அலைகளும் திரைகளும் என்மேல் புரண்டு போகிறது. இந்த அலை 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 என்று தான் ஆண்டவர் என்னோடு பேசினார். என்ன அலை ஆண்டவரே? இந்த வார்த்தையெல்லாம் ஆண்டவர் கொடுக்க நான் எழுதிட்டே இருந்தேன். அதே போல் பார்த்தீங்களா, உம்முடைய கோபம் என்னை இருத்துகிறது, உம்முடைய அலைகள் எல்லாவற்றிலும் என்னை வருத்தப்படுத்துகிறது என்று சொல்ல. ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கடந்த 2024ஆம் ஆண்டிலே நீங்கள் எத்தனையோ அலைகளை தாண்டி வரும்படி கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு கடல் அலைகள் அதிகமாய் அடித்து வரும்பொழுது கர்த்தர் அந்த அலைகளை அமைதிப்படுத்துகிறவராய் வருகிறார், நம்மளை காப்பாற்றுகிறவராய் வருகிறார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பம்தான் ஒரு கடல் மாதிரி. உங்கள் குடும்பம்தான் ஒரு கடல் மாதிரி. அந்த குடும்பத்தில் அலைகள் என்ன செய்யும்? மாறி 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 அலை புரண்டு வருவது போல 2024ஆம் ஆண்டு எத்தனையோ அலைகள் உங்கள் குடும்பத்தில் வந்தது,
எத்தனையோ அலைகள் வந்தது. ஒருவேளை நீங்கள் அறியாமல் இருக்கலாம், அறியாமல் வந்திருக்கலாம், ஒருவேளை தெரிந்து வந்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் எல்லா அலைகளையும் தாண்டி வரும்படி ஆண்டவர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. கஷ்டம், வியாதி, துன்பம், இழப்பு, வறுமை, இன்னும் சொல்ல முடியாத துன்பங்களினால அலை அலை அலையாய் நம்மளை துன்பங்கள் நெருக்கி வந்த போதிலும் கர்த்தர் நம்மளை காப்பாற்றி இந்த 25ஆம் ஆண்டை காணும்படி கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த இடத்துல செய்ய போகிற காரியத்தை என்னை தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் என்னோடு பேசினார். இனி வரப்போகிற நாட்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமை போல அல்லவே அல்ல. இந்த இடத்துல ஒரு பெரிய காரியத்தை நான் செய்ய விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினால ஒரு அருமையான பாடல் உண்டு, பாடுவேன் பரவசமாகுவேன். அந்த பாடல் தம்பி பாடுவாங்க, அந்த பாட்டை நீங்க கவனிங்க பாருங்க. Thank you, Jesus. பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே, பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே, இன்று மாறு எந்தன் துயர் என்னை மனமும் ஏங்கையில், இன்று மாறும் எந்தன் துயரம் என்னை மனமும் ஏங்கையில், மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்றி, மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்றி, மகிழ்வித்த மகிழ்வனையே, மகிழ்வித்த மகிழ்வனையே, பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே, அலை அலையாய் துன்பம் சூழ்ந்து நிலை கலங்கி ஆழ்கையில், அலை அலையாய் துன்பம் சூழ்ந்து நிலை கலங்கி ஆழ்கையில், அலைகடல் தடுத்து நடுவழி விடுத்து, அலைகடல் தடுத்து நடுவழி விடுத்து, கடத்திய சென்று கர்த்தரை நடத்திய சென்று கர்த்தரை, பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடு இன்னலே, பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடு இன்னலே, ஒன்றுமில்லாத இருமை நிலையில் துறவியாரற்று போகையில், ஒன்றுமில்லாத இருமை நிலையில் துறவியாரற்று போகையில், கண்மாலை பிளந்து தண்ணீரை சுரந்து, கண்மாலை பிளந்து தண்ணீரை சுமந்து, தாகம் தீர்த்த தயவே, தாகம் தீர்த்த தயவை, பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடு இன்னலே, பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே.
உங்களுடைய வாழ்க்கையிலே அலை அலையாய் துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும் ஒரு நாளும் கர்த்தர் உங்களை நிலை கலங்கி போக விட மாட்டார். அலைகள் வரும்போது தடுத்து நிறுத்துகிறவர் கர்த்தர். உங்களை எல்லா அலைகளையும் தாண்டி கடந்து வர உதவி செய்திருக்கிறார். எல்லாவற்றையும் தாண்டி 2025ஆம் ஆண்டை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 சாமுவேலில் தாவீது சொல்லுவார், மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டதென்றே தாவீது சொல்லுவான். எப்படி தாவீது சொல்கிறான்னா, ஒரு 2 சாமுவேல் 22 பார்த்தீங்கன்னா, அவனுக்கு விரோதமாய் துன்மார்க்கர் எழும்புறாங்க. அதாவது சவுல் எழும்புறான், எப்படியா தாவீதை அழிக்க வேண்டும் என்று சொல்லி எழும்புகிறார்கள். அந்த துன்மார்க்கர் மத்தியில் சவுலுக்கு கைக்கு நீங்களாக்கி விட்டு கர்த்தருக்கு முன்பாக அவன் பாடின பாடல்ல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, அவனை வாழ விடலை, தப்பிக்க விடலை, அவனை எப்படினாலும் கொன்னே தீரணுன்ற ஒரு மரண அலை இருந்தது. ஆனாலும் ஆண்டவர் அவனை தப்புவித்தா. அவரை தப்புவிச்ச ஆண்டவர் உங்களை என்னையும் தப்புவிக்க மாட்டாரா? கட்டாயம் தப்புவிப்பார். ஹல்லேலூயா. அடுத்து ஒரு வசனத்தை வாசிப்போம். ஒரு கப்பல் கடல்ல போகும் பொழுது திடீர்னு ஒரு தடுமாட்டம் வந்துடும். இல்லை ஒரு கப்பலையோ படகையோ என்ன செய்யணும்? திருப்பணும். அதுக்கு என்ன அவசியம்னு பார்ப்போம். நம்ம வேதத்திலிருந்தே பார்ப்போம். அப்போஸ்தலர் எழுதின நடபடிகள் 27ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அடுத்த வசனம். அதாவது இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, பவுல் கூட அநேகர் அந்த கப்பலில் பிரயாணம் பண்ணுறாங்க. நீங்கள் வீட்டில் போய் இந்த 27ஆம் அதிகாரத்தை நீங்கள் நல்லா வாசிக்கணும். பவுல் கூட அநேகர் அந்த கப்பலில் ஏறி போகிறாங்க. ஏறி போகும் பொழுது ஒவ்வொரு ஊராக வருவாங்க. ஒவ்வொரு ஊராக தாண்டி வரும்பொழுது பார்த்தா அவங்க அந்த எப்படி இந்த கப்பல் என்ன ஆகுமோ ஏது ஆகுமோ, அங்கே இருந்த அந்த 100க்கு அதிபதி, அந்த மாலுமிகள், அந்த கப்பல் ஓட்டிகள் எல்லாம் நல்லவங்கன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அதுக்குள்ளே யார் இருக்கா? பவுல் இருக்கிறாரு, அவரோட சேர்ந்த ஆட்கள் இருக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன தெரியுமா? எங்கேயாவது கொண்டு இவங்களை இறக்கி விட்டுறணும், ஏதாவது பண்ணிடணும்னு சொல்லி. ஆனால் பவுல் எப்படிப்பட்ட ஊழியத்தை நிறைவேற்றுகிற பவுல் கூட ஆண்டவர் இருக்கிறார் இல்லையா? அவர் தான் சொல்றாரு, மறைவிடங்களில் விழுவோம் என்று பயந்து பின்னணியத்திலிருந்து 4 நங்கூரங்களை போட்டு, ஒரு கப்பல் சேதம் அடைவதற்கு, ஒரு கப்பல் எந்த பக்கத்தில் விழாமல் இருப்பதற்கு நங்கூரங்களை போட்டுட்டா அந்த கப்பலுக்கு ஒரு சேதம் வராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 4 பக்கம் நங்குரத்தை போட்ட உடனே அந்த கப்பல் இருக்கப்பட்ட இடங்களில் ஏறும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த கப்பல் ஓட்டிகள் கப்பலை விட்டு ஓடி போக வகை தேடினார்கள். இவங்க இந்த கப்பல்லே கிடக்கட்டும், அதுக்குள்ளே இருக்கிறவங்க அவங்க தப்பிச்சு ஓடிடலாம். யார் நம்ம பவுல் கூட இருக்கிற எத்தனை ஆட்கள் கூட போட்டிருக்காங்க. அடுத்த வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது பவுலோட போன ஆட்கள். அப்போ பாருங்க, வகை தேடி முன்னணியத்தில் இருந்த நங்கூரங்களை போட போகிற பாவனையாய் படவில் இருந்து என்ன செய்தாங்க? அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 30வது வசனத்தை. கடலில் இறக்குறாங்க பாருங்க, பாவனை பண்றாங்க, நங்குரங்களை போடுற மாதிரி. ஏன்னா இவங்க உயிரோடு என்ன செய்யக்கூடாது? தப்பிச்சு போகக்கூடாது. ஆனால் ஆண்டவர் பவுல் சொல்லிட்டாரு, எப்போ அந்த கப்பலுக்குன்னா சேதம் வரும், நம்ம பிராண சேதம் ஒன்றுமே வராது, நம்ம எல்லாரும் தப்பி பிழைப்போம் என்று சொல்லி பவுலுக்குள்ள ஆண்டவர் ஒரு நம்பிக்கையான இதை கர்த்தர் கொடுத்திருந்தா. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, 2025ஆம் ஆண்டு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு நங்கூரமாயிருப்பேன், உங்கள் குடும்பம் அசைக்கப்படாதபடியில் நான் ஒரு நங்கூரமாயிருப்பேன், உங்கள் குடும்பத்தில் நான் இறங்கி வருவேன்,
பவுலோடு கூட இருந்த ஆண்டவர் உங்கள் குடும்பத்தோடு நான் இருப்பேன். இந்த ஆண்டு உங்கள் வீடுகளில் ஆண்டவருக்கு நீங்கள் தங்க இடம் கொடுத்தீங்கன்னா உங்கள் குடும்பம் அசைக்கவே முடியாது. உங்கள் குடும்பம் எந்த அலையினாலும் அலைய முடியாது. கர்த்தர் நங்கூரமாய், அவர் தான் நங்கூரமானவர். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நங்கூரமானவர். இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் அப்படி நம்மளை நடத்த போகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, உங்கள் டைரியில் எழுதி வச்சுக்கோங்க, என் குடும்பத்தை அசைக்க முடியாது, துன்மார்க்கன் அசைக்க முடியாது, எந்த எதிரிகள் அசைக்க முடியாது, பிசாசு அசைக்க முடியாது, என் வீட்டுக்குள்ளே எனக்குள்ள நங்குரமாகிய இயேசு இருக்கிறார், என்னை அசைக்கவே முடியாது என்று சொல்லி அவர் நமக்கு நங்கூரமானவராய் இந்த ஆண்டு கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. அதுக்கு அடுத்தது அது வாசி வா. எவ்வளோ ஒரு ஆணித்தரமா பவுல் சொல்றாரு பாரு. அவங்க எத்தனை நாள் சாப்பிடாம அந்த கப்பல்ல இருந்தாங்களாம்? 14 நாட்கள் சாப்பிடாம இருந்தாங்க. அப்போ பவுலு கூட இருந்ததுனால அவங்களே ஆண்டவர் பாதுகாத்தா. நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. நம்ம ஒரு தலையிலேருந்து ஒரு முடி கூட விழும்படி ஆண்டவர் செய்ய மாட்டார், நம்மளை பாதுகாப்பார். திடன் கொள்ளுங்க, தைரியமாக இருங்க, நம்ம இருக்கிற உணவை சாப்பிடுவோம் என்று சொல்லி அவர்களை திடப்படுத்தினார், அவர்களை ஆறுதல் படுத்தினார். கப்பலில் 276 பேர் இருந்தாங்களாம். எப்பா, பவுல் கூட எத்தனை பேர் இருந்திருக்காங்க பாருங்க. அத்தனை பேர் அப்போ சாப்பிடாம இருந்திருக்காங்க. அத்தனை பேரையும் ஆண்டவர் பவுல் என்ன செய்திருக்கிறாரு? சாப்பிடும்படி உதவி செய்திருக்கிறார். கடைசி வசனத்தை வாசிங்க. அல்லேலூயா. இவ்விதமா எல்லோரும் தப்பித்து கரை சேர்ந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அலை வரும்பா, குடும்பத்தில் அலை வரும், பெரிய அலை வரும், சுனாமி வரும், எல்லாமே நம்ம குடும்பத்தை அசைச்சு பார்க்கும். ஆனாலும் நம்மளை தப்பி பிழைக்கும்படி நங்கூரமாகி இயேசு கிறிஸ்து உங்கள் குடும்பத்தில் இருப்பாரானால், உங்களுக்குள்ளே இருப்பாரானால், நம்ம எல்லாரையும் தப்பி பிழைக்கும்படி கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்று பவுலுக்கு மட்டும் செய்தாரா? இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் 25வது ஆண்டை யார் கையிலையும் கர்த்தர் நம்மளை ஒப்பு கொடுக்க மாட்டா. ஒருத்தர் கையிலே நம்மளை ஒப்பு கொடுக்க மாட்டார். நம்ம குடும்பத்தை ஒப்பு கொடுக்க மாட்டார், பிள்ளைகளை ஒப்பு கொடுக்க மாட்டார், எந்த வியாதியில் ஒப்பு கொடுக்க மாட்டார். நல்லா நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எந்த வியாதியில் நம்மளை ஒப்பு கொடுக்க, நம்மளை தப்பி பிழைத்து கரை சேர்க்கும்படி உதவி செய்வா. நம்ம கரை சேரணும். அவங்க கரை சேர்ந்து நாட்டுக்கு வந்துட்டாங்க, நமக்கு ஒரு கரை இருக்குது, நம்ம ஒரு கரை போய் சேரணும். இப்போ நித்திய வாழ்வுக்காக, நித்திய ராஜ்யத்துக்காக அந்த கரையில் போய் சேர்ந்து வருகிற வரையிலையும் நங்கூரமாகிய இயேசு கிறிஸ்து அவன் நம்மளோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வசனம் வாசிங்க. எபிரேயர் எழுதின நிருப புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எபிரேயர் 6. அடுத்த வசனம். நமக்கு முன்னாடியே ஆண்டவர் அதுக்குள்ள பிரவேசித்திருக்கிறார். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்குரமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. சகோதரி சொன்னாங்க, நம்ம இருதயம் தான் நல்லா இருக்கணும்,
இருதயத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் நல்லா இருக்கணும். ஆகையினால நம்ம ஆத்துமா, நம்ம இருதயம் அதுதான் நமக்கு நங்கூரமாய் இருக்க வேண்டும். நம்ம ஆத்துமாவில் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஆவியில் அவரை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் அந்த நம்பிக்கை வீண் போகவே கூடாது. கர்த்தர் என்னை கரை சேர்ப்பா, கர்த்தர் என்னை நித்திய ராஜ்யத்துக்கு கொண்டு போவா, அவர் எனக்கு நங்கூரமாய் இருப்பா, அலை மோதி எப்படி வந்தாலும் கர்த்தர் என்னை விடுவித்து பாதுகாப்பா. ஹல்லேலூயா. ஒரு காரியத்திற்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். சகோதரி சொன்னாங்க, ஐயோ என் குடும்பத்தில் இப்படி ஒரு ரட்சிப்பு இல்லாமல் இருக்கிறாங்களேன்னு. அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க என்கிட்ட. நான் சர்ச்சுக்கு கொண்டு என்னை விட்டுட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து நான் அவங்க போயிட்டாங்க, திருப்பி கடைசியில் பார்த்தா எப்படி வீட்டுக்கு போவோமோன்னு அதே ஆள் கூப்பிட வந்து சர்ச்சுக்குள்ளே உக்காந்துருந்தாங்க. அப்பா எனக்கு அப்படி நடுங்கி போயிருச்சு. நம்ம ஜெபம் ஒரு நாள் வீண் போகாது, ஒரு நாள் வீண் போகாது. யாரு சர்ச்சுக்குள்ளே வரமாட்டேன்னு சொன்னாங்களோ அவங்களை கொண்டு வந்து கர்த்தர் புது வருஷ கதில ஆலயத்தில் உட்கார வைத்தா. ஹல்லேலூயா. வானாதி வானங்கள் பூமிகள் மாறி போனால் என் ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. நம்பிக்கை நம்பிக்கை நம்மளுடைய நம்பிக்கை உறுதியாக இருக்கணும். இந்த ஆண்டு அப்படிப்பட்ட நம்பிக்கை நம்ம ஆத்துமக்குள்ள போகிறதுமான நங்கூரமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்து பார்த்தீங்கன்னா யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். முதல் என்ன சொன்னேன்? நங்கூரன் சொன்னேன். நங்கூரத்தை போட்டு இழுத்து எங்கேயாவது வச்சாங்கன்னா கப்பல் ஆடாது, அசையாது, பத்திரமா ஒரு இடத்துல இருக்கும், பாதுகாக்கப்படும். இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, நல்லா நீங்கள் நிறுத்தி படிச்சிங்கன்னா, கப்பல்களை பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாய் இருந்தாலும் கடுங்காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய கோலியாத்து வந்து நின்னா, ஒரு சின்ன தாவீது தான், சின்ன தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டு இந்த சின்ன தாவீது ஒரு நிமிஷத்துல அடிச்சு நொறுக்கிட்டான். இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படி தான் இருக்கிறோம். பெரிய பெரிய கப்பல்கள் அவை அங்கே போனேன் இங்கே போனேன்னு யோசிக்கிறேன். அந்த கப்பல்கள் ஆடி கீடி வந்தாலும் அதுக்கு சிறிதான ஒரு சுக்கானை பிடிச்சி இழுத்துனா திருப்புற இடத்துல திரும்பினும் நிற்கிற இடத்துல நிற்கிறோம். கர்த்தர் சுக்கானாய் நம்மளை இழுத்து பிடித்து நிறுத்துகிறவரா. நம்ம குடும்பம் எந்த விதத்திலும், நம்ம ஊழியம் எந்த விதத்திலும் அலைசடிப்படாதபடி கர்த்தர் ஒரு நங்கூரத்தை போல இந்த ஆண்டு நமக்கு இருக்க போகிறா. ஒரு சுக்கானை போல நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறா. ஒன்றுமே இல்லாத எளிமையும் தூசியும் சிறியவங்களும் குப்பையும் படிப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனாலும் கர்த்தர் சிறுமியான நம்மளை கொண்டு கர்த்தர் ஒரு சுக்கானை போல வைத்திருக்கிறா. நம்மளை கொண்டு அநேக ஜனங்களை திருப்புவா, நம்மளை கொண்டு அநேக பெண்களை எழுப்புவா. இது நடக்கும். இந்த இடத்துல கர்த்தர் நடத்தி காட்டுவா. கடலின் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் பாடுவோம். கடலின் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடலினை கண்டித்த கர்த்தர் நிகழ்வோ கடவாது இல்லை என் வாழ்வில் தாரும். கடலினை கண்டித்த கர்த்தர் நிகழ்வோ கடவாது இல்லை என் வாழ்வில் தாரும். என் இயேசு ராஜா சாரோனி கோபா உம் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா சாரோனி ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். அலை போதும் வாழ்வில் அலையாமல்
எத்தனை ஒரு அருமையான பாடல் பாருங்க இல்லையா? கர்த்தர் நமக்கு சுக்கானாய் வருவார், நங்கூரமாய் இருப்பார். நம்ம லூக்காவில் நம்ம படிக்கிற சகையை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். நான் நல்லா சொல்கிறேன், அதை மட்டும் நீங்கள் கவனமாக கேளுங்க. அவன் எரிகோவில் ஆண்டவர் வராருன்னு நினச்ச உடனே அவன் என்ன பண்ணுறான்? அவன் வரி வசூலிப்பவன், ஆயக்காரன், அவன் டேக்ஸ் கலெக்டர், அவனுக்கு என்ன அதை தான் தெரியும். ஆனால் அந்த இடத்துல எரிகோவில் ஆண்டவர் வராருன்னு தெரிஞ்ச உடனே அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? அவன் ரொம்ப குள்ளனாக இருக்குது. ஒரு வேளை என்ன மாதிரி தான் இருந்துப்பான் போல தெரியுது, ரொம்ப குள்ளமாக. அதனால் ஜன கூட்டத்தில் ஆண்டவரை பார்க்க முடியாதுன்னு நினச்சிட்டு ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இல்லை நான் ஆ ஆ ஆ ஆ ம் ம் போதும். அவர் போகும் வழியில் சத்தமாக சொல்லுங்களேன். முன்னாடி ஓடுனானா? அவர் பின்னாடி வந்தார். அவன் முன்னாடி ஓடி எங்கே ஏறிட்டான்? காட்டு மரத்தில் ஏறிட்டான், முன்னால் ஓடிட்டான். ஆண்டவர் அதை தாங்க பார்த்தாரு, அவன் உள்ளத்தை பார்த்தாருங்க. ஐயோ, என்னை பார்க்கறதுக்கு முன்னால் ஓடுறானே, ஐயோ அவனை பார்க்க கூடாமல் ஜனக்கூட்டத்தில் நான் பார்க்க முடியாதுன்னு காட்டு மரத்தில் ஏறிட்டானே. அவன் முன்னாடி ஓடுறதை ஆவியா என் அப்பா இயேசு உணர்ந்தனால அவன் வீட்டுக்குள்ளே கர்த்தர் இறங்கி வந்தா. நான் உன் வீட்டுக்கு தங்கணும்னு சொன்னாரு. அவன் வீட்டுக்குள்ளே கர்த்தர் நங்குரமாய் இறங்கி வந்தா, அற்புதத்தை செய்தா, மனம் மாற்றினா, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னா. அதே வார்த்தை இன்னைக்கு முன்னாக ஓடி வந்துட்டீங்க, முதல் கூட்டத்துக்கு வந்துட்டீங்க, முன்னாடி தேடி வந்துட்டீங்க, சந்தை ஜெப மையத்தில் உட்கார்ந்துருக்கீங்க. உங்களை கர்த்தர் காண்கிறவராய் இருக்கிறா. உங்களுக்கு இந்த நாளிலே கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. இதுல சந்தேகமே கிடையாது. சந்தேகப்படாதீங்க, விசுவாசத்தோட ஏற்றுக்கொள்ளுங்க. அடுத்து என்ன செஞ்சார்? கப்பர்நகூம்ல பேதுரு வீட்டுக்கு போனார். நீங்கள் இப்போ டைம் இல்லை, மத்தேயு 8ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் நல்லா வாசிங்க. அது முழுவதும் அற்புதமான ஒரு காரியம். நிறைய முதல் குஷ்டரோகிக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். அடுத்தது 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரனுக்கு செய்வார். அப்படியே வரிசையாக அற்புதங்களை செய்யும்போது அப்படியே செய்துட்டு வரும்போது பேதுரு வீட்டுக்கு ஆண்டவர் போகிறாரு. மாமி ஜுரமாக இருக்கிறாங்க, வேற ஒன்றும் பண்ணலை. அவர் கையை நீட்டி அவங்க கையை பிடிச்சதான் செஞ்சாரு, எழுந்துட்டாங்க, பணிவிட செய்தாங்க என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் உங்க வீட்டுக்குள்ள வர ஆயத்தமாய் இருக்கிறா. பேதுரு மாமி வீட்டுக்குள்ள வந்த ஆண்டவர் இந்த ஆண்டு உங்க வீட்டுக்குள்ள வர ஆயத்தமாய் இருக்கிறா. நீங்க வழியை திறப்பீங்களா? வீட்டை திறந்து கொடுப்பீங்களா? உங்க இதய கதவை திறந்து கொடுப்பீங்களா? உங்க ஊழியத்துல திறந்து கொடுப்பீங்களா? கர்த்தர் இந்த காண்டு உங்களை என்னை வச்சுதான் பெரிய காரியங்களை செய்யப்பா. ஆகையினால இந்த துவக்கம் அற்பமாக இருக்கும். ஆண்டவர் சொல்லிட்டாரு, இதனுடைய முடிவோ சம்பூரணமாய் இருக்கும். ஆகையினால ஆண்டவர் என்னோடு பேசின வார்த்தை, வருகிற மக்களுக்கு நான் நங்கூரமாய் இருப்பேன், அவர்களை விட்டு நான் விலக மாட்டேன். அவர்களுக்கு சுக்கான் பிடித்தவர்கள் குடும்பத்தை நான் இறுக்கி பிடித்து வைப்பேன். பிசாசு கையில் நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன். அவருடைய பிள்ளைகளை, அவருடைய குடும்பங்களை, அவருடைய வேலைகளை, அவருடைய வருமானங்களை எல்லாவற்றையும் நான் அவர்களை பார்த்து கொள்ளுவேன். நங்கூரமான ஆண்டவர் நமக்கு ஒரு சுக்கான் சின்னதுதான், நீங்களும் நானும் சின்னவங்க தான். சகோதரி சொன்னாங்க, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த காரியத்தை செய்ய போகிறான் என்று. ஒருவேளை நம்மளை பார்த்து சொல்லலாம், இது என்ன ஒரு சின்ன கூட்டம் தானே, இது என்ன சிறியவர்கள் தானே. இல்லை, பலத்த காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். இருக்கப்பட்ட இடங்களில் அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே நான் என் வீட்டுக்குள்ள நீங்க வாங்கப்பா, என் வீட்டுக்குள்ள நான் முன்னாக உங்களுடைய பாதத்தை தேடி நான் ஓடி வந்துட்டேன் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய சமூகத்தை தேடி நான் வந்துட்டேன் ஆண்டவரே. அப்பா அந்த முதல் கூட்டத்திற்கு நான் வந்துட்டேன் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே எழுப்புதல் ஜெப மையத்துல நான் வந்துட்டேன் ஆண்டவரே. என்னை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. யாரும் ஒருத்தர் கூட வாயை மூடி இருக்க கூடாது. எல்லா வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கணும், ஆண்டவரை நன்றியோடு துதிக்கணும், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கணும். இந்த ஆண்டு கர்த்தர் நமக்கு நங்கூரமானவராய் ஒரு சுக்கானை போல கர்த்தர் நம்ம குடும்பங்களில் இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி. எதிர்ப்போரும் பேச என்னோடு இருப்பவர்
பெரியவர் நீரே. எதிர்காற்று வீச எதிர்ப்போர் பேச என்னோடு இருப்பவர் பெரியவர் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன் என் ஜீவ படகில் இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன் என் ஜீவ படகில் நங்கூரம் நீரே. எல்லாரும் பாடுவோம், கரங்களை தட்டி பாடுவோம். கிருபை தந்தாலே போதும். இயேசு ராஜா சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். அலை போதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலை போதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும்.